Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்றோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டொமேட்டோ ஸ்பெகட்டி ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த டொமேட்டோ ஸ்பெகட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு எங்களோட ஸ்பெகட்டி எல்லாத்தையும் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த ஸ்பெகட்டியை பாயில் பண்ணி கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதில் ஸ்பெகட்டியை பாயில் பண்ணிக்கொள்ள தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆயில் கொஞ்சமும் ஊற்றி அதை கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் நான் இந்த ஸ்பெகட்டியை போட்டிக்கிறேன். ஸ்பெகட்டி ஒன்றும் உடைக்காமல் ஃபுல்லாகவே போட்டிக்கிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாக்கியம் நான் ஸ்பெகட்டி ஒன்றும் உடைக்காமல் நீட்டை மொத்தம் போட்டிக்கிறேன். இந்த ஸ்பெகட்டியை நார்மலாக நாங்கள் நூடுல்ஸ் பாயில் பண்ணிக்கொள்கிற மாதிரி தான் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸ்பெகட்டி எல்லாம் ஒரு 85 வீதம் நல்லா பாயிலாகி கொண்டு வரப்போக்கலை நான் அடுப்பில் இதை எடுத்து இதை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கி இந்த ஸ்பெகட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டல, நான் இதை செய்ய போக்கலே காட்டிக்கொண்டு செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்ட மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். ஸ்பெகட்டியெல்லாம் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு எங்களுக்கு இப்போ இந்த ஸ்பெகட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு தக்காளி பியூரி ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி சட்டியை மூடி வச்சுக்கிறேன். எங்களை தண்ணி கொஞ்சம் கொதித்து வரத்துக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நான் பெரிய தக்காளி 4 காய் எடுத்து அதை இப்படி வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி ஒசக்கால கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை 4 கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தக்காளி எல்லாம் இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு 4 சைடை கட் பண்ணி எடுக்கணும். நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணல, தக்காளி ஹாஃப்க்கு தான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விலங்குதாய்க்கும் தக்காளி வேறு ஆவில்லை, இப்படியே ஹாஃப்க்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி 4 கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தக்காளி 4 இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ சட்டியை திறந்து பார்ப்பேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட தண்ணி நல்லா கொதிக்குது. நான் இப்போ இப்படி 4 கட் பண்ணி கொண்ட தக்காளியை இந்த தண்ணியில் போட்டு இதுக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தக்காளி 4 இப்படி போட்டுட்டு நான் சட்டியை மூடி ஒரு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் பாயில் பண்ணிக்கொள்ள போகிறேன். 3 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்பேன் எங்களோட தக்காளியெல்லாம் எப்படி இருக்குதுண்டு. இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட தக்காளியும் பாயில் ஆகி அது தோலும் சும்மாவே கலண்டு வர மாதிரிக்கு வந்திக்குது. நான் இப்போ இந்த தக்காளியோட தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி மற்ற தக்காளியோட தோலெல்லாம் கழட்டிட்டு தக்காளியை மட்டும் வேறே எடுத்துக்கொள்ளணும். இப்படி தக்காளி 4 தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு நான் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து இந்த தக்காளி 4 போட்டு அதுக்கும் பிளெண்ட் பண்ணி பியூரி ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். தக்காளியெல்லாம் நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு எங்களது தக்காளி பியூரியை இப்படி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். தக்காளியும் பிளெண்ட் பண்ணி முடிஞ்சிட்டு நான் பேனோட அடுப்பில் வச்சுக்கிறேன் எங்களது ஸ்பெகட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு. பேன் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் சின்னதாக சாப் பண்ணிக்கொண்ட கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக் கொஞ்சம் சோட்டையாகி வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். கார்லிக் கொஞ்சம் நல்லா சோட்டையாகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு காய் எடுத்து அதையும் சின்னதாக சாப் பண்ணி அதிலே போட்டுக்கொள்ளணும். வெங்காயத்தையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட வெங்காயமுக்கும் நல்லா சோட்டையாகி வரும் வரைக்கும். வெங்காயத்தில் கலரும் மாறி லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல அதுக்கே கறிக்கொச்சிக்காய் ஒன்று எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் நல்லா சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல அதுக்கே நாங்கள் செஞ்சு வச்சுக்கொண்ட டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே கொச்சிக்காய் தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
நீங்கள் கொச்சிக்கத்தூள் போட போக்கில் உங்களுக்கு காரம் கூடணுமெண்டா கூடையும் குறையணுமெண்டா குறைச்சியும் போட்டுக்கோங்க. அதுக்கே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு எங்கள் டொமேட்டோ மிக்ஸின் நல்லா இப்படி திக்காகவே கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் 1 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே இட்டாலியன் மிக்ஸ் ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே துண்டு கொச்சிக்காய் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போதுமான்னு பாருங்கள். உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுக்கே நான் சின்னதாக வெட்டி கொண்ட கொத்தமல்லி இலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி இலை போடுறதுக்கு பிடிக்காட்டி கொத்தமல்லி இலை போடாமல் செஞ்சு கொள்ளையிலும், இது ஆப்ஷனல் தான். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கோட்டை கப்பை விட கொஞ்சம் கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட டொமேட்டோ மிக்ஸை நல்லா இப்படி கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்த ஸ்பெகட்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கு ஸ்பெகட்டி போட போக்கில் எல்லாத்தையும் ஒருமிக போட்டுக்கொள்ளல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் ஒருமிக போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண போக்கில் எங்களுக்கு இந்த ஸ்பெகட்டி எல்லாம் ஈஸியாகவும் குயிக்காகவும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள இயலுமாவும். ஸ்பெகட்டி எல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் சின்னதாக கட் பண்ணி கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மொசரல்லா சீஸ் போடுற விருப்பம் இல்லாட்டி போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். சீஸையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாவும். சீஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட டொமேட்டோ ஸ்பெகட்டி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. உங்கள் ரோட்லேயும் சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல விருப்பமாக தின்னுவாங்க. இன்ஷால்லா நீங்களும் கட்டாயம் இது செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த டொமேட்டோ ஸ்பெகட்டி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி செஞ்சு கொண்ட எங்களோட டொமேட்டோ ஸ்பெகட்டிக்கு மேலால் நான் துண்டு கொச்சிக்காய் கொஞ்சமும் கிரேட் பண்ணிக்கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சமும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி சீஸும் கிரேட் பண்ணி போட்டுட்டு அதுக்கே நான் தக்காளி இலை வெட்டி கொண்ட ஃப்ளவர் ஒன்றும் இப்படி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கே கொத்தமல்லி இலை ஒன்றும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.